வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சனிக்கிழமை வேலைநிறுத்தம் ஏற்படுவதற்கான காலக்கெடுவுக்கு முன்னதாகவே விமானங்களை ரத்து செய்ய ஏர் கனடா திட்டமிட்டுள்ளது. இது பயண திட்டங்கள், இணைப்பு விமானங்கள் மற்றும் நீண்டகால எதிர்பார்க்கப்பட்ட கோடைக்கால சுற்றுலா பயணங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகளுக்கு டிக்கெட் பணத்தை திருப்பிக் கொடுப்பது மற்றும் மாற்று விமானங்களில் மீண்டும் முன்பதிவு செய்வது ஆகியவை இப்போது தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒருவேளை சனிக்கிழமை வேலைநிறுத்தம் நடைபெறாவிட்டால் அசல் முன்பதிவின் கதி என்னாகும் என்பது தெரியவில்லை. 10,000 ஏர் கனடா விமான பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் புதன்கிழமை 72 மணி நேரத்திற்கு பின் நடைமுறைக்கு வரும் விதத்தில் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது. அதன் பின்னர் சிறிது நேரத்திலேயே ஏர் கனடா விமான நிறுவனம் கதவடைப்பு அறிவிப்பை வெளியிட்டது. இந்த வார இறுதியில் வேலைநிறுத்த காலக்கெடுவுக்கு முன்பே விமானங்கள் படிப்படியாக ரத்து செய்வதாகவும், இன்று வியாழக்கிழமை முதல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், நாளை வெள்ளிக்கிழமை மேலும் ரத்து செய்யப்படும் என்றும் ஏர் கனடா தெரிவித்துள்ளது. கனடாவின் விமான பயணிகள் பாதுகாப்பு விதிகளின் கீழ் வேலை நிறுத்தம் விமான நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ள சூழ்நிலைகளாக கருதப்படுகிறது. அதாவது பயணிகள் பணத்தை திரும்ப பெற அல்லது மறு முன்பதிவு செய்ய உரிமை உண்டு, ஆனால் சிரமத்திற்கு இழப்பீடு இல்லை. ஆனால் வேலை நிறுத்தம் தொடங்குவதற்கு முன்பு விமான நிறுவனம் ஒரு விமானத்தை ரத்து செய்தால் ஒரு வித்தியாசம் உள்ளது. ரத்து செய்யப்பட்ட நேரத்தை பொறுத்து விமான நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இது பரிசீலிக்கப்படலாம் என்று விமான சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்று மொன்ட்ரியாலில் உள்ள லம்பர்ட் அவார்ட் கவுன்சிலின் வழக்கறிஞர் ஜாகியா பெல்ஹாட்டட் கூறினார். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு விமான நிறுவனம் ஒரு வேலை நிறுத்தம் அவர்களின் குறிப்பிட்ட விமானத்தை இவ்வாறு நேரடியாக பாதித்தது என்பதை நிரூபிக்க முடியுமா என்பதை பொறுத்து பயணி இழப்பீடு கோர உரிமை பெறலாம் என்று அவர் கூறினார். இருப்பினும் நடைமுறையில் விமான சட்ட முடிவுகள் அந்த நேரத்தில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன என்று டொரண்டோவில் உள்ள வழக்கறிஞர் எக்ஸான் மோன்ஃபாரட் கூறினார். சுனாமி எச்சரிக்கை காரணமாக ஏர் கனடா விமானங்களை ரத்து செய்ததற்கான உதாரணத்தை அவர் வழங்கினார். பேரழிவு ஏற்படாவிட்டாலும் அந்த நேரத்தில் விமான நிறுவனம் வைத்திருந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அதன் முடிவு நியாயமானதா என்பதை எந்த நீதிமன்றமோ அல்லது தீர்ப்பாயமோ எடை போடும் என்று அவர் கூறினார். இந்த வகையான சம்பவங்கள் தொடர்பான சட்டப்பிரிவுகள் குறைவாகவே உள்ளன. விமான பயணிகளை பாதுகாக்கும் விதிகள், இலவச மறுபதிவு அல்லது 30 நாட்களுக்குள் பணத்தை திரும்ப பெறுதல், முன்கூட்டியே ரத்து செய்தலால் பாதிக்கப்பட்டால் $400 இழப்பீடு ஆகியவற்றுக்கு இடையேயான தீர்வை அவர்களுக்கு வழங்குவதாக அவர் கூறினார். ஒன்று நிச்சயம், வேலைநிறுத்தம் காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்ட பயணிகளுக்கு விமான நிறுவனம் அவர்களுக்கு பணத்தை திரும்ப பெறுதல் அல்லது அதற்கு கிடைக்கக்கூடிய விமானத்தில் இலவசமாக மறுபதிவு செய்தல் ஆகியவற்றை உத்தரவாதமாக வழங்க வேண்டும். புதிய விமானம் அதே விமான நிறுவனத்திடமிருந்து அல்லது ஏர் கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ள ஒரு விமான நிறுவனத்திடமிருந்து இருக்கலாம். ஆனால் அது அசல் புறப்படும் நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள் புறப்பட வேண்டும். இந்த தேர்வுகள் கிடைக்கவில்லை என்றால் ஏர் கனடா போன்ற ஒரு பெரிய விமான நிறுவனம் எந்த ஒரு விமான நிறுவனத்திடமிருந்தும் ஒரு போட்டியாளரிடமிருந்தும் கூட அடுத்து கிடைக்கக்கூடிய விமானத்தில் பயணிகளை மீண்டும் முன்பதிவு செய்ய வேண்டும் அல்லது 30 நாட்களுக்குள் முழு பணத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும். வேலை நிறுத்தம் என்று வரும்போது நீங்களே முடிவு செய்ய முன்கூட்டியே உங்களுக்கு டிக்கெட் ரத்து செய்வதற்கு எதிராக நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். ஏனெனில் இது விமான நிறுவனங்களில் பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் மறு முன்பதிவு செய்வதற்கான பொறுப்பிலிருந்து விடுவிக்க கூடும். வேலை நிறுத்தம் ஏற்படக்கூடும் என்ற கவலை காரணமாக ஒரு பயணி தனது சொந்த பயணத்தை ரத்து செய்ய தேர்வு செய்தால் விதிகளின்படி விமான நிறுவனம் பணத்தை திருப்பிக் கொடுத்தல் அல்லது மாற்று பயணத்தை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விமான நிறுவனத்தின் விருப்புரிமை மற்றும் கொள்கைகளை பொறுத்தது. அதனால் உங்கள் விமான பயணம் வேலை நிறுத்தம் காரணமாக ரத்து செய்யப்படும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் பயணத்தை நீங்களே ரத்து செய்வதை முடிந்தவரை தவிருங்கள். கனடாவின் குடிவரவுத்துறை எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வேண்டும் என்று கூறுகின்றது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்பது கனடாவில் துரித குடியேற்றத்திற்கான வேக பாதை. குடிவரவு கனடாவின் வலைத்தளத்தின்படி இந்த புதிய தேவை ஆகஸ்ட் 21, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். இந்த மாற்றத்திற்கு முன் விண்ணப்பதாரர்கள் நிரந்தர பதிவிடத்திற்கான முழுமையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பின்னர் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை முடிப்பது குறித்து IRCCயின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருக்க வேண்டும். ஆகஸ்ட் 21, 2025க்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இந்த மாற்றத்தில் பாதிக்கப்படாது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அல்லாத நிரந்தர பதிவிட விண்ணப்பங்கள் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படாது. நிரந்தர பதிவிட விண்ணப்பத்தில் முதன்மை விண்ணப்பதாரரும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மருத்துவ ரீதியாக சோதனை செய்யப்பட சம்மதிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் கனடாவில் முதன்மை விண்ணப்பதாரருடன் வருகிறார்களா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் மருத்துவ ரீதியாக சோதனை செய்யப்பட சம்மதிக்க வேண்டும். அதில் விண்ணப்பதாரர் கனடாவில் மருத்துவ ரீதியாக அனுமதிக்கப்படக்கூடியவரா என்று பார்க்கப்பட்டு அதன் பின்னரே நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும். பொதுவாக ஒரு வெளிநாட்டு நாட்டவர் கனடாவில் மருத்துவ ரீதியாக அனுமதிக்கப்படக்கூடியவரா என்று கண்டறியப்படுவதற்கு காரணம் உண்டு. காரணம், கனடாவில் அனைவருக்கும் மருத்துவ சேவைகள் இலவசம்.
நோயாளிகள் எந்த ஒரு மருத்துவரிடமோ மருத்துவமனையிலோ சிகிச்சை பெறுவதற்கு பணம் செலுத்த தேவையில்லை. கனடாவில் புதிதாக குடியேறும் நபர்களின் உடல்நிலை பொது சுகாதார சேவைகளில் அதிகப்படியான சிகிச்சை சேவையை ஏற்படுத்தினால் அரசாங்கம் தான் அந்த மருத்துவ செலவை ஏற்க வேண்டும். அது கனடாவின் தேசிய சராசரி தனிநபர் மருத்துவ செலவை விட 3 மடங்கு அதிகமாக அல்லது வருடத்திற்கு $27,162 என்று வரையறுக்கப்படுகிறது. வெளிநாட்டு நாட்டிலிருந்து கனடாவில் குடியேறும் நபர்கள் சில தொற்று நோய்களை கொண்டிருந்தால் அவர்களை மருத்துவ ரீதியாக அனுமதிக்க முடியாது என்று கண்டறியலாம். குடியேற்ற மருத்துவ பரிசோதனைகளுக்கு பொதுவாக ஒரு நபருக்கு $140 முதல் $280 வரை செலவாகும். கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தின் 60,000த்திற்கும் மேற்பட்ட பொது சேவை ஊழியர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முழு நேர அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்று ஒன்டாரியோ மாகாண அரசு இன்று வியாழக்கிழமை அறிவித்தது. ஒன்டாரியோ மாகாண பொது சேவை ஊழியர்கள் இப்போது வாரத்தில் குறைந்தபட்சம் 3 நாட்கள் அலுவலகத்தில் இருந்து வேலை செய்வது கட்டாயம். மீதி 2 நாட்களும் வீட்டில் இருந்தபடி பணிபுரியலாம். இது அவர்களின் பணியின் தன்மையின் அடிப்படையில் கொடுக்கப்படும் சலுகை. வாரத்தில் 3 நாட்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஜனவரியில் அலுவலகத்திற்கு முழு நேரமாக வருவதற்கு முன் அக்டோபர் 20ஆம் தேதி முதல் வாரத்தில் 4 நாட்களாக நேரில் வருகையை அதிகரிக்க வேண்டும் என்று மாகாணம் தெரிவித்துள்ளது. வீட்டில் இருந்து வேலை செய்பவர்களில் பாதி பேர் COVID-19 தொற்று நோய் தொடங்கியதை தொடர்ந்து வந்த 2 ஆண்டுகளில் ஒரு பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ சீட்டில் இருந்து பணிபுரிந்து வந்தனர். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வரும் பொருளாதார பதட்டங்களுக்கு மத்தியில் இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு கனடியர்களிடையே பொறுமை குறைந்து வருவதை காட்டுகிறது. கிட்டத்தட்ட 80% கனடியர்கள் அமெரிக்காவின் தற்போதைய தலைமையை ஏற்கவில்லை. 2005ஆம் ஆண்டு தொடங்கிய கேலப் உலக கருத்து கணிப்பு 140ற்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மக்கள் அணுகுமுறைகள், நடத்தை மற்றும் நல்வாழ்வை அளவிடுகிறது. ஆய்வில் உள்ள 5 முக்கிய உலக நாடுகளில் அமெரிக்காவை 80% கனடியர்கள் ஏற்காத மதிப்பீடு ரஷ்யாவின் 82% மதிப்பீட்டிற்கு அடுத்ததாக உள்ளது மற்றும் சீனாவின் 64%-ஐ விட மோசமாக உள்ளது. கனேடியர்கள் அமெரிக்க தலைமையை விட ரஷ்ய தலைமையை அதிகமாக ஏற்கவில்லை என்பது இந்த கருத்து கணிப்பில் தெளிவாக தெரிகிறது. ட்ரம்பின் 2வது பதவி காலத்திற்கு முன் ஜோ பைடன் காலத்தில் 59% கனடியர்கள் மட்டுமே அமெரிக்க தலைமையினை ஏற்கவில்லை. இன்று வெளியான கருத்து கணிப்பில் 46% கனடியர்கள் ஜெர்மனி நாட்டின் தலைமையினை ஏற்கவில்லை. அதாவது 54% பெரும்பான்மையான கனடியர்கள் ஜெர்மனியின் தலைமையினை ஆதரிக்கின்றார்கள். இது இந்த ஆண்டு முக்கிய உலக நாடுகளில் கனடியர்களின் மிக உயர்ந்த நேர்மறையான மதிப்பீடாகும். 2017 முதல் நீண்டகால போக்கை இந்த கணக்கெடுப்பு காட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கனேடியர்களில் ஒரு சிறுபான்மையினர் மட்டுமே அமெரிக்க நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்க நிர்வாகங்களில் ஏற்பட்ட மாற்றங்களுடன் இந்த போக்கு ஒத்துப்போகின்றது. முன்னாள் ஜனாதிபதியாக பராக் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் கனேடியர்களால் வாஷிங்டனுக்கு சராசரியாக 61% ஒப்புதல் மதிப்பீடு கொடுக்கப்பட்டது. அதாவது 39% கனேடியர்களே ஒபாமா நிர்வாகத்தை ஏற்கவில்லை. அதுதான் அமெரிக்க ஆட்சியாளர்களிடையே இருந்த கனடியர்களுக்கு இருந்த அதிகபட்ச சிறந்த மதிப்பீடு. அமெரிக்க ஆட்சியாளர்களிடையே இருந்த கனடியர்களுக்கு இருந்த மிக மோசமான மதிப்பீட்டை பெருமையுடன் பெற்றுக் கொள்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பை 80% கனடியர்கள் எதிர்க்க ட்ரம்பை ஆதரிக்கும் அந்த 20% கனடியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் கனடா மீது மீண்டும் மீண்டும் கடுமையான வரிகளை விதித்துள்ளார். மேலும் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்று அடிக்கடி பரிந்துரைத்துள்ளார். வர்த்தக போரின் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் கனடியர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் என்பதனை காட்டும் பல சமீபகால கருத்து கணிப்புகளில் கேலப் கணக்கெடுப்பு சமீப காலமானது. ஜூன் மாதம் குளோபல் நியூஸுக்காக பிரத்யேகமாக இப்சோஸ் நடத்திய மற்றும் ஒரு கருத்து கணிப்பில் சுமார் 3/4 கனடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க விரும்புவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது பிப்ரவரி முதல் 10% அதிகரித்துள்ளது. இந்த உணர்வு கனடிய அரசின் புள்ளி விபர அமைச்சால் வெளியிடப்பட்ட தரவுகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்சோஸ் கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 3/4 கனடியர்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்த்து வருவதாகவும், முடிந்தவரை கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அதிகமாக வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கேலப் கருத்து கணிப்பின்படி 2025ஆம் ஆண்டில் 59% கனடியர்கள் சமீபத்தில் தங்கள் சொந்த தலைமையை பற்றி அதிகம் நம்பிக்கையுடன் இருப்பதையும் காட்டுகிறது. இது கடந்த ஆண்டை விட 19% அதிகம். இது மார்க் கார்னி கனடிய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோவை மாற்றியதை தொடர்ந்து வந்த தரவு. பிரதமர் மார்க் கார்னி இன்னமும் அமெரிக்காவுடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யவில்லை. கனடாவுக்கு நல்லது என்று உறுதி செய்யும் ஒரு ஒப்பந்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்வதாக கூறினார். ட்ரம்புடன் ஒரு மோசமான வர்த்தக ஒப்பந்தம் செய்வதை விட அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்யாமல் இருப்பதே மேல் என்று அவர் தெரிவித்துள்ளார்.